இப்போ ஏர் வந்து இப்படி உள்ளே வருது அப்படின்னா இதான் உங்கள் சர்வர்ஸ் அப்படின்னா ஏர் உள்ளே வருது அப்படின்னா இது வழியாக போயிட்டு இங்கே வந்து ஃபேன்ஸ் இருக்கும். அந்த ஃபேன்ஸ் வழியாக வந்து உங்களுக்கு திருப்பி ஹாட் ஏர் வந்து அந்த பக்கம் போகும். அதாவது இந்த வர கோல்ட் ஏரை வந்து இது எடுத்துக்கும். அந்த உங்களுடைய ஐடி ரேக்ஸ் வந்து எடுத்துக்கும், உங்கள் கேபினெட் எடுத்துக்கிட்டு அந்த ஹாட் ஏர் வந்து பேக் சைடு வழியாக உங்களுக்கு புஷ் பண்ணி விட்டுரும். விடும்போது என்ன ஆகும்னா மேபி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேக்கோட பேக் சைடை வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக வந்து ஹாட் ஏர் கண்டெய்ன்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ ஹாட் ஏர் கண்டெய்ன்மெண்ட் போட்டோடனே இது நேராக வந்து உங்களுடைய கிராக் யூனிட்டுக்கு போய்டும். கிராக் யூனிட்லேருந்து திருப்பி வந்து உங்களுக்கு அந்த கோல்டு ஏர் வந்து சில்டாகி திருப்பி வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து வரும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து மேபி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்டு ஃபால்ஸ் ஃப்ளோர் வச்சுருப்பாங்க, இல்லை ரைஸ்டு ஃபால் சீலிங் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லையா ரைஸ்டு ஃபால்ஸ் ஃப்ளோர் இல்லாமல் டேரெக்டாக வந்து ட்ரூ ஃப்ளோரில் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி உங்களோட டக்டிங் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளை வந்து கொஞ்சம் அதாவது சப்ளை வந்து டக்ட் சிஸ்டமாக இருக்கும், சில இடத்துல சப்ளை வந்து டக்ட்லெஸ் சிஸ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து